கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறதான ஜான் வெஸ்லி அவர்களுடைய கடைசி சகோதரர் சார்லஸ் வெஸ்லி என்கிற நபர். இவரை ஏன் ஜான் வெஸ்லிங்கிறவரை பேர் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதிகமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர் தான். முதல் ஆங்கில மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின ஒரு தலைமை போதகர் ஜான் வெஸ்லி அவர்கள். இவருடைய பல உபதேசத்தை தான், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அவருடைய உபதேசத்தை தான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ வேதாகம கல்லூரியில் மாணவர்களுக்கு பிரசங்கிக்கிறதற்கு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற முக்கியமான உபதேசத்தை இந்த ஜான் வெஸ்லி என்கிற சகோதரர் அவர் தான் எழுதி படைத்து ஜனங்களுக்கு விவரித்து காட்டினார். அவருடைய சொந்த சகோதரர் சார்லஸ் வெஸ்லி என்ற நபர். இவரை நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் தான். ஆனால் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை இன்னைக்கு நம்ம சபைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுனால அதை சொல்ல வாஞ்சிக்கிறேன். கவனமாக கேளுங்க. இந்த சார்லஸ் வெஸ்லி என்பவருடைய தாயார் தகப்பனார் யார் அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து தேசத்தில் 1707ஆம் ஆண்டு 12ஆம் மாதத்தில் 18வது தேதியில் இவர் பிறந்தார். இவருடைய வீட்டில் இவர் பிறந்தது 18வது மகன் இந்த சார்லஸ் வெஸ்லி என்பவர். ஆனால் அவங்க வீட்டில் தலைமைத்துவத்தில் நல்ல உயிரோடு சுகத்தோடு பாதுகாக்கப்பட்டவங்க 6 பிள்ளைகள் தான். ஆனால் பிறந்தது அத்தனை பிள்ளைங்க. இதில் கடைசி மகன் இந்த சார்லஸ் வெஸ்லி. ஆனால் இவருடைய தாயார் ஒரு பிள்ளை பிறக்கும் போதும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய முயற்சி, அவருடைய ஆசை இதெல்லாம் என்னென்னா, இந்த பிள்ளை ஆண்டவருக்கு சாட்சியா, உலகத்துக்கு சாட்சியா, உலகத்தில் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குழந்தையையும் பிறந்த உடனேலேருந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வளர்க்கும் போது ஜெபத்தில் அவங்களுடைய வாஞ்சை, அவங்களுடைய ஆசை இதெல்லாம் ஊழியக்காரனா உருவாக்குறது தான். அதனால தான் அந்த அம்மாவுடைய செயல் மூலமாக அவங்க அந்த சாமுவேல் வெஸ்லி என்பவரும் ஹேனா அப்படின்னு சொல்லப்படுகிறவரும் தான் இவங்களுடைய சார்லஸ் வெஸ்லி என்பவருடைய தாய் தந்தையர். இவங்க 2 பேரும் சின்ன வயதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கிறதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சரியாக தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க. அதில் ரொம்ப அதிகமாக அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு எடுத்துக்கொண்ட பகுதி என்னது அப்படின்னு சொன்னால், சாப்பிட்ற நேரம் அவங்க வீட்டில் எண்ணிலடங்காத பிள்ளைகள் 18 பிள்ளைகள் பெற்ற பெரியவங்க அதை இப்படின்னு வீட்டில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறதுனால சாப்பாடு செய்கிறது தினமும் ஒரு பெரிய கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குமா. இதை சார்லஸ் வெஸ்லி என்கிற இந்த சகோதரர் தான் அவருடைய குடும்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னு. அதில் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா டெய்லி அயராது உழைத்ததை நான் கண் கூட பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி விசேஷமாக சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அம்மா எவ்வளோ வேலை இருந்தாலும், இத்தனை பெரிய குடும்பத்துக்கு 3 வேளை சாப்பாடு, சில சமயம் கஷ்டத்தின் சூழ்நிலையில் நல்ல குழம்பு வைக்க முடியாத, நல்ல ஆகாரம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குமா. ஆனாலும் அவங்க என்ன சாப்பாடுனாலும் செய்ய ஆரம்பிக்கும் போது போய் பாத்திரத்தை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைனாலும் இதை தந்ததுக்கு நன்றி எசப்பான்னு வெறும் பாத்திரத்தில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு தான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு நாளும் பட்டினியாக அரை வயிற்று சாப்பாட்டோட நாங்கள் இருந்ததே கிடையாது. காரணம், ஒன்றுமே இல்லாத போது கூட எங்கள் அம்மா ஜெபித்து செயல்பட ஆரம்பித்ததின் அந்த செயல் எங்கள் அனுதினமும் நாங்கள் வளர்ந்த விதம் அதற்கு ஒரு சாட்சியாக இருந்தது அப்படின்னு இந்த சார்லஸ் வெஸ்லி அவர்கள் சொல்கிறாங்க. இவங்க பார்த்து வளர்ந்தது மூத்த சகோதரனாக இருந்த சாமுவேல் வெஸ்லி அப்படின்னு சொல்லுகிறவரும், அதுக்கடுத்து வளர்ந்ததான ஜான் வெஸ்லி என்கிற 2 சகோதரர்களை பார்த்து தான் இவர் வளர்ந்திருக்கிறார். அதனால இவங்க தான் ஊழியத்துக்கு போயிட்டாங்கல்ல, இனி என்ன எதுக்கு போக சொல்றீங்க அப்படின்னு இவங்க அம்மா எப்பப்பெல்லாம் இவங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறாங்களோ, ஊழியக்காரனா நீ ஆகணும், ஆண்டவர் பயன்படுகிற பாத்திரமா நீ மாறணும் அப்படின்னு அவங்க தலையில கை வச்சு ஜோமனும் போதெல்லாம் இவங்க அம்மாவை குறை சொல்வாராம் இந்த சார்லஸ். ஏன்னா
எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் ஊழியக்காரங்களா தான் இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டில் வளர்ந்த எல்லா அண்ணன்மாரும் காலேஜில் டீச்சராகவும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களாகவும் தான் இருக்காங்க. நானும் ஏன் அதே வழியில் போகணும்? நான் நல்லா சம்பாரித்து தந்து உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். சாப்பிடக்கு கஷ்டப்படுற உங்களுடைய எல்லா கஷ்டத்தை நான் சம்பாரித்து கொண்டு வந்து உங்களை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அம்மா, என் வயிற்றுல நீ உருவாகும் போதே ஆண்டவர் முன்குறிச்சிட்டார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீ எங்கே சுற்றினாலும் எங்கே போனாலும் என் வேலைக்காக தெரிந்து கொண்ட மகன்னு என்கிட்ட சொல்லிட்டார், கட்டாயம் நிறைவேற்றுவார்னு ஒரு குழந்தைகிட்டையும் அவங்க எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினாங்க. நிறைய தோல்விதான் ஏற்பட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு. ஆனால் கடைசி பிள்ளை வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பை அவங்க துளி கூட குறைக்கல. நான் ஊழியக்காரனை அதை உருவாக்குறேன், என் வயிற்றுல உருவாக்குற குழந்தை ஊழியக்கார குழந்தை, நான் ஆண்டவருடைய மகிமைக்காக உருவாக்கப்படுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும். அதில் பல பிள்ளைகள் சுகவீனத்தினால மறிச்சிட்டாங்களாம், சில பிள்ளைகள் பிறப்புல சரியா வளர்ச்சி இல்லாததால மறிச்சிட்டாங்களாம், பிறந்து 2-3 மாசம் கழிச்சு சரீரத்துல ஏற்ற வளர்ச்சி இல்லைங்கிறதுனால மருத்துவர்களே அவங்கள அழிக்கணும்னு சொல்லிடுறாங்களாம். இப்படியெல்லாம் பல தோல்விகள் ஏற்பட்டாலும் இந்த அம்மாவுடைய முக்கியமான நோக்கம், நான் ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக உருவாக்குறேன் என் பிள்ளைகளன்னு சொல்லி அவங்களுடைய ஆசையை அவங்களுடைய விருப்பத்தை கொஞ்சம் கூட தளர விடலையாம். இதை பார்த்து தான் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் சம்பாதிக்க போறேன்னு சொன்ன இந்த சார்லஸ் வெஸ்லியை கர்த்தர் ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறார். இவர் இந்த அம்மாவுடைய செயலை ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறார். என்ன எங்க அம்மா, அவன் பிள்ளை இறந்து போன உடனே வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் வந்து இனிமையாவது உன் வார்த்தையை மாற்று, இனிமையாவது உன் ஜெபத்தை மாற்றுன்னு சொல்லி கலங்க பண்ணினா கூட எங்கள் அம்மா என்னையும், கடைசி மகனான என்னையும் தலையில் கை வச்சு ஊழியக்காரன்னே சொல்கிறாங்களே, அப்போ எங்கள் அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தான் இவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அப்படி ஜெபித்து தேவ அழைப்பை பெற்றுக்கொண்ட இந்த சார்லஸ் வெஸ்லி என்கிற சகோதரர் கல்லூரியில் போய் படிக்கும்போது இவருடைய மூத்த சகோதரன் இவருக்கு ஆசிரியர். அப்போ வயசு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு ஆசிரியருக்கு மூத்த சகோதரன் இவருடைய ஆசிரியர்னா இவரோட வயசு, இவர் படிக்க போயிருக்கிறார். இத்தனை வருஷ காலமும் அவங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதன் மூலமா இந்த சார்லஸ் வெஸ்லி என்கிற சகோதரர் தன்னை ஆண்டவருக்கு கல்லூரி பருவத்திலேயே ஒப்பு கொடுத்துட்டார். கல்லூரியில இருக்கிற நிறைய வாலிபர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவரை கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன்னா பிறந்ததுல இருந்து சத்தியத்தை தெரிஞ்சு வளர்க்கப்பட்ட இந்த சார்லஸ் வெஸ்லி அவர் பேச்சில், அவருடைய நடக்கையில, டீச்சர்கிட்ட பேசுறது, எல்லா விதத்திலையும் வசனத்தையும் ஆண்டவரையும் முன்னிறுத்தியே பேசுவாராம். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம், என்ன எப்ப பார்த்தாலும் இவன் இப்படியே பேசுறான்னு சொல்லிட்டு. ஆனாலும் எதையும் சோர்ந்துடாம, எதுலையும் கலக்கமுறாம, ஆண்டவரை தான் பிடித்த பாதத்தை, ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த சூழ்நிலையை ஒரு துளி கூட இவர் மறக்கல. காரணம், வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவுடைய செயல் அவங்களுக்கு ஒரு பெரிய மாதிரியை உருவாக்குச்சு. இப்படி வளர்ந்த இந்த சார்லஸ் வெஸ்லி என்கிற சகோதரரை 18வது வயதுல கர்த்தர் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். 18 வயதுல ஆரம்பிக்கப்பட்டதான அவருடைய ஊழியத்தின் முதல் பகுதி, முதல் ஆண்டவர் இவருக்கு ஒரு தாளந்தை தந்து ஆங்கில மொழியில ஒரு பாடல், கோரஸ் பாடல் எழுத கற்றுக் கொடுத்தாராம். அப்போ அதை சாதாரணமா அவருடைய ஜெப நேரத்துல பாடி அதுல பழக்கம் முறை ஆரம்பித்தார். நல்லா இருக்கே இந்த பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு நல்ல அருமையா இருக்கேன்னு சொல்லி சபைகள் நடுவுல எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பாட ஆரம்பித்தார். இப்படி இவர் பாட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அவருக்கு உற்சாகப்படுத்தி நல்ல ஆணுடைய பிரசனத்தை உணர பண்ணுகிற வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து பாடல்களை எழுதுங்க, எங்களுக்கும் ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள நல்ல வார்த்தைகள், மகிமை நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாயில வைத்திருக்கிறார் சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. இந்த உற்சாகப்படுத்தின அந்த வார்த்தைகள் இவர் அதிகமா மனசுல ஒரு தைரியத்தை வரவழைத்து எப்பெல்லாம் போய் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறாரோ அப்பெல்லாம் பாடல்களை எழுதுகிறவரா கர்த்தர் அவரை மாற்றினார். கிட்டத்தட்ட 40-50க்கு மேற்பட்ட
கோரஸ் பல்லவிகளை இவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதை பலர் தமிழாக்கம் செய்து பாடியிருக்கிறாங்களாம். அதிகமாக விசேஷ விதமாக அது நமக்கு நாம அறியாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் ஆங்கில மொழியில் அதிகமாக, அதுவும் கிறிஸ்மஸ் காலங்களில் அதிகமாக இவருடைய பாடல்கள் பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி நல்ல ஆண்டவருக்காக பாடல்களை எழுதி மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி இப்படி இவரெல்லாம் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அவங்க அம்மா ஒரு நாள் இவருடைய ஆசை, எங்க அம்மா தான் என்னை ஊழியத்துக்கு எங்க போய் சாட்சி சொல்ல சொன்னாலும் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு படிக்க ரொம்ப ஆசைன்னு சொன்னேன். கல்லூரியில போய் இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு சொன்னேன். ஆனா என் விருப்பத்தை எல்லாம் தள்ளிட்டு எங்க அம்மா அவங்க ஆசையை என்கிட்ட திணிச்சிட்டே இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்ட போது இதை இப்படிதான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறான்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் ஊழியக்காரனா தேவ சமூகத்துல நிற்கிறேன். கட்டாயம் நான் நின்று பிரசங்கிக்கப்படுகிற அந்த இடத்துல எங்க அம்மா என்னை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு, அவங்க அண்ணன் மூத்த சகோதரர் அவர் மூலமா படித்தவர், அதனால அவங்க எல்லாரையும் நிக்க வச்சு இவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது இவருக்குள்ள ஒரு பதட்டம் வந்துச்சான். நம்ம இப்போ சொந்த ஜனத்தை பார்த்தோன்னே ஒரு விதமான பயம் வர்ற மாதிரி இவருக்குள்ள வந்துச்சான். அப்போ தேவ சமூகத்துல நான் இப்போ பிரசங்கிக்கல, இப்போ எனக்கு சோர்வா இருக்கு, நான் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளல, இன்னும் எனக்கு ஜெபிக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இந்த சொந்த ஜனத்தை பார்த்த வந்த பயத்தினால போய் ஒரு மணி நேரம் இருந்து ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு தேவ சமூகத்துக்கு திரும்ப வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஜெபிக்க போனாராம். ஆண்டவர் இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவர் உணர்ந்தாராம். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு முன்னால் ஆண்டவர் நின்று நீ எல்லாம் ஊழியக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக சிரிக்கிற மாதிரி பார்த்தாராம். அப்படி மனம் நொந்து போய், ஆண்டவரே நீங்களும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? எல்லா நண்பர்களும் என்னை பார்த்து சிரித்த போது தானே நான் ஊழியத்துக்கு வந்தேன், அவங்கெல்லாம் சிரிக்கிறது நான் அதெல்லாம் தள்ளிடு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களே இப்படி சிரிக்கிறீங்களேன்னு சொன்னபோது ஜனம் முன்னாடி இருக்கிறது உன் குடும்பம்னு தெரிஞ்சோடனே உனக்கு வந்த பயம் என்னைக்கு ஒளிஞ்சு போகுதோ மறைஞ்சு போகுதோ அன்னைக்கு தான் நீ எனக்காக எடுத்து பயன்பட முடியும்னு சொன்னாராம். உடனே ஆமாம் உண்மையாகவே நான் தான் தப்பு செஞ்சுருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஜோமனி முடிச்சுட்டு வந்து பல மணி நேரம் பிரசங்கித்தாராம். அந்த கூடுகையில் இருந்த ஒரு நபர் கூட அந்த கூடுகை முடிகிற வரைக்கும் வெளியில போகலையாம். குடும்பத்தினர் எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். தேவ நாம மகிமைப்படுகிறதற்கண்டு தன்னை வெறுத்து, அதாவது தங்கிட்ட சில சின்ன சின்ன கூச்ச பாவம், சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனால் அதை ஆண்டுடைய சமூகத்தில் போய் நின்ன உடனே தான் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று ஒரு நல்ல சத்தியத்தை இந்த சார்லஸ் வெஸ்லி என்கிற சகோதரர் நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு சொன்னால், நம்ம குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலையை பார்த்தோன்னே அழைத்த தேவனையும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தையும் மறந்து ஈஸியா நம்ம தொடர்ந்து பின்வாங்கி போயிடுறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த ஹேனா வெஸ்லி என்று சொல்லப்படுகிற இந்த தாயாருடைய அடித்தளத்தை நம்ம பற்றுக்கொள்வோம். 18 பிள்ளைகள் பிறக்கும் போதும் வயிற்றுல கை வச்சு ஆண்டவருக்காக நான் ஊழியக்காரனை உருவாக்கிட்டு இருக்கேன், ஆண்டவருக்காக நான் ஊழியக்காரனை உருவாக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய விருப்பத்தையும் அவங்களுடைய சந்தோஷமான செயலையும் இவருடைய தாயார் எடுத்த ஒரு முயற்சியின் மூலமாக தான் எத்தனை பிள்ளைகள் இல்லாமல் போனாலும் 5 பிள்ளைகள் இவங்க மூலமா உருவாக்கப்பட்ட 5 பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்திற்கென்று நிர்ணயித்தார். அதுல ரொம்ப விசேஷமா ஜான் வெஸ்லி என்கிற சகோதரரை உலகம் முழுவதும் அறிய பண்ணினார். இன்றைக்கு இதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்தது அந்த அம்மாவுடைய விருப்பம் நிறைவேற கர்த்தருடைய சமூகத்துல தன் அர்ப்பணித்தது தான். எல்லாரும் தேவ சமூகத்துல நம்முடைய குடும்பத்தை, ஆண்டவரே எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னைக்குனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஆண்டவரை விடாம பற்றி கொண்டிருந்தோமானா ஒரு நாள் நம்ம தோர்ந்து போக மாட்டோம். ஒரு நாள் நம்ம தோல்வி அடைஞ்சுக்கிட்டு அந்த தோல்வியே நமக்கு நிரந்தரமாகாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அந்த தைரியத்தோடு தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.